என் அன்பு வணக்கம். இப்போ நான் அரைச்சது வந்து 2வது வாட்டி அரைச்சிருக்கேன். 2வது வாட்டி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 2 வாட்டியுமே தேங்காய் பாலாக எடுக்கும்போது வெதுன்னு தண்ணி ஊற்றி எடுங்க, ஈஸியாக வந்துடும். இதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். 1/2 கிலோ ரைஸில் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதே வந்து எனக்கு கம்மியாக செய்யணுங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 டம்ளரில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா 1/4 கிலோ ஒரு 2 டம்ளரில் பண்ணால் அப்போ நீங்கள் வந்து அரை முறை தேங்காய் யூஸ் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். 1 கிலோ பண்ணுறதா இருந்தால் 2 தேங்காய் போட்டு பால் எடுத்துக்கோங்க. இது எப்படின்னா பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இது தேங்காய் பால் சாதத்தை தேங்காய் பால் சாதம்னு சொல்லலாம், தேங்காய் பால் பிரியாணின்னு சொல்லலாம். லோகோ மியூசிக் அப்புறம் ஃபென்டாஸ்டிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு இன்ச் சைஸ் உள்ள இஞ்சியை 4 சேர்த்துக்கிறேன். அதோட 15 பூண்டு பல்லையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 3 பச்சை மிளகாவையும் இப்படி கிள்ளி போட்டு நம்ம இடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா இடித்ததுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி வேற வெட்டிக்கலாம். என்னடா அவன் கொத்தமல்லி வேறையும் வெட்டுறான், கொத்தமல்லி இலையும் வெட்டி சேர்க்க போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. இது மட்டும் இல்லை, நான் எந்த டிஷ்ஷு பண்ணாலும் அந்த டிஷ்ஷில் மிளகையும் சேர்த்துருவேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் நீங்கள் அசந்து போகிற மாதிரி இருக்கும். கன்ஃபார்மாக வீடியோ முடிச்சுட்டு அதையும் பார்த்துங்க. கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அது எந்தெந்த டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் புதினா இலையும் கொஞ்சமாக வெட்டிக்கிறேன். நாலு டம்ளர் அரிசி இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நான் கீயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் சோம்பு, அதோட ஒரு 5லேருந்து 6 மிளகையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 4 ஏலக்காவும் கல்பாசியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக போதும் கல்பாசி. 4 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் சைஸ் உள்ள 4 பட்டையும் சேர்த்துக்கிறேன். 1 பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தையும் கொத்தமல்லி வேரையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே நம்ம ரைஸை ஊற வச்சுக்கலாம். இந்த டைத்தில் போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நேரம் வாஷ் பண்ணக்கூடாது. 2-3 வாட்டி, ஒரே ஒரு வாட்டி பூ மாதிரி வாஷ் பண்ணால் போதும். வெங்காயம் லேசான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த புதினாவே மல்லியும் சேர்த்துக்கலாம். ஓகே, கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி அளவும் பால் அளவும் என்னன்னு நான் சொல்கிறேன். 1/2 கிலோ ரைஸும் நான் ஊற வச்சுருக்கேன் சொல்லிவிட்டேன். 1 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலும் தண்ணியும் சேர்த்தா 1க்கு 1.25 இதுதான் ரேஷியோ குக்கருக்கு. டேரெக்ட் டம் பண்ணுறீங்க, டேரெக்டாக குக்கர் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா 1க்கு 1.5. ஸோ நான் 4 டம்ளர், இந்த டம்ளருக்கு 4 டம்ளர் நான் அரிசியை மெஷர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதே டம்ளருக்கு 5 டம்ளர் பாலையும் மெஷர் பண்ணிக்கிறேன்.
2.25 பால் இருக்குது. மிச்சத்தை நான் தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறேன். 3 4 5 தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். பால் லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க தேவையில்லையா? இந்த ஸ்டேஜில் போட்டால் நல்லாவே இருக்கும். தக்காளி போடுறதுனால கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதோட டெக்ஸ்சரும் தேங்காய் பாலுக்கு நல்லா இருக்காது. பிரியாணி மாதிரி இது பண்ண வதங்க தேவையில்லை. ஸோ இப்போ அரிசி குக்காகும் போதே அது வதங்கும் போதே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பீசஸாக போட்டாலும் அப்படியும் நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்குமே நான் இப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அது என்னென்னா எந்த அடுப்பில் குக் பண்ணுறோன்றது தான். நம்ம 1/2 கிலோ பண்ணுறோம். சின்ன பர்னர், உங்கள் வீட்டு பர்னரில் சின்ன பர்னர் எதுவோ அதில் நீங்கள் குக் பண்ணுங்கள். 1 கிலோ பண்ணுறதா இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்க பெரிய பர்னரில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பரான தேங்காய் பால் சாதம். எப்படி பூ மாதிரி வருது பாருங்க. ஃபென்டாஸ்டிக்கான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. பிடிச்சிருக்குல்ல இந்த வீடியோ? அப்போது லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.